ஆண்டவரோட இருந்து பழகிட்டாங்கன்னா அவங்க பலவீன பாண்டம் கிடையாது, அவர்கள் நல்ல பலன் உள்ளவர்கள். இருள் அப்படின்னா பெண்களுக்கு பயமா இல்லையா? ஆண்கள் கொஞ்சம் கண்ணை மூடிட்டு காட்டுமிராண்டித்தனமாக என்ன பண்ணுவாங்க, இருளுக்குள்ளெல்லாம் போயிடுவாங்க. கல்லறைன்னா எத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்? அப்படி தைரியமாக போய் நிற்பீங்க கல்லறை பக்கத்தில். நைட்டு ஒரு 12:30 இல்லை அதிகாலையில் ஒரு 3 மணிக்கெலாம் கொண்டு விட்டால் எப்படி இருக்கும்? கொலுசு சத்தம் கேட்கும்னு. கேட்காத சத்தம்லாம் அப்போந்தான் ஓலை அசைஞ்சால் கூட கொலுசு சத்தமாக தான் கேட்கும். பனைமரம் கூட பேயாத்தான் தெரியும். அப்போ பெண்களுக்கு கல்லறை அது மாதிரி நல்லா இருட்டு, வெளியில் எங்கேயாவது போகிறாங்கன்னா கூட ஒரு ஆண் துணை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இருக்கும், அப்படி தானே? ஆனால் நான் சொல்கிறேன், அது வேற பெண்ணு. பேதுரு சொல்கிற பலவீன பாண்டம் அது வேற. அது இப்போ தான் புதுசாக வர்ற ஆட்கள். ஆனால் உள்ளே வந்தவங்க பலவீன பாண்டம் கிடையாது, பலவீனத்தையே பலவீனப்படுத்துகிறவர்கள். ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்திருப்பாங்களா, அவங்க வேணால் பலவீன பாண்டமாக இருப்பாங்க. இந்த ஆண்டவரோடு இருந்து பழகிட்டாங்கன்னா அவங்க பலவீன பாண்டம் கிடையாது, அவர்கள் நல்ல பலன் உள்ளவர்கள். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இயேசுவை சிலுவையில் அடிச்சிட்டாங்க, மறிச்சிட்டாரு, கல்லறையில் கொண்டு போய் வச்சாச்சு. இப்போ சீசர்கள்லாம் எங்கே இருக்காங்க? இயேசுவை அடக்கம் பண்ணதுக்கப்புறம் வீட்டை பூட்டிக்கிட்டு எத்தனை நாள் ஆயிட்டு? 8 நாள் ஆகிட்டும் என்ன செய்யலை? வீட்டை விட்டு வெளியில் வரல. ஏன்னா அவ்வளோ பயம். யூதர்கள் என்ன பண்ணிடுவாங்க, ஏதாவது பண்ணி அப்படின்னு அவ்வளோ பயத்தோடு பூட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்லியிருக்காரு? 3ஆம் நாள் நான் உயிரோட, அவங்களுக்கு அந்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வருவேன் அப்படின்னு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தையும் அந்த தீர்க்க தரிசனத்தையும் அவங்களால என்ன பண்ண முடியலை, நினச்சி பார்க்க முடியலை. பாருங்களேன், அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வாக்கு தத்தத்தை மறந்து யூதர்களை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க. ஆனால் இவங்க இயேசு சொன்னார்ல 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுந்தேன் அப்படின்னா இவங்க எங்கே போய் இருந்தவங்க? கல்லறைக்கு முன்னாடி. ஆனால் இவங்களுக்கு அந்த அக்கறைலாம் இல்லை. ஆனால் யார் கல்லறைக்கு இருட்டோடே புறப்பட்டு வந்தாங்க? பெண்கள். கையை தட்டுங்க. இந்த இடத்துல பார்த்தா ஆண்கள் தான் பலவீன பாண்டம். 11 பேர் எங்கே இருக்காங்க? வீட்டை பூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் ஒரு 3-4 பேர். அவங்களுக்கு யூதர்களை பற்றியும் கவலை கிடையாது, இருட்டை பற்றியும் கவலை கிடையாது. நான் இப்போ அவங்கள நிப்பாட்டி கேட்குறேன், இப்போ நீங்கள் தான் பெண்கள், கல்லறைக்கு என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் உங்களை கேட்குறேன், எம்மா ரொம்ப இருட்டாக இருக்குது, பயம் இல்லையா அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பை நாங்கள் பார்த்துருக்குறோம். அந்த அன்பை உணர்ந்தவர்களுக்கு இருட்டு ஒரு விஷயமே கிடையாது. அவங்காட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஏமா என்ன துணைக்கு ஆண்கள் யாருமே இல்லையே? அவங்கெல்லாம் பயந்தாங்குழி, அவங்க வீட்டுக்குள்ள இருக்கட்டும், அவங்க பயந்தாங்குழி, நாங்கள் பாஞ்சாங்கோலின்னு. ஆமாம், இந்த பயந்தாங்குழிங்களை பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்மளையும் பயப்பட வச்சுருவாங்க. அதனால் உதறி போட்டுட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கிறோம். இருட்டாவது கல்லறையாவது. ஏம்மா நீங்கள் போகிறது எங்கே போகிறீங்க? கல்லறைக்கு போகிறீங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போனோம்னா கல்லறையும் நல்லறையாக மாறிடும். கையை தட்டி பிரைஸ் காட். அப்போ அவங்களுக்கு எந்த பயமுமே, இருட்டை குறித்த பயமும் கிடையாது. ஆண்கள் யாருமே துணைக்கு வரல, பயம் இல்லை. அடுத்து போகிறதும் ஏதேன் தோட்டத்துக்கு போகல. நான் சொல்கிறேங்க, நீங்கள் கல்லறை தோட்டத்திற்குள்ளும் தைரியமாய் பிரவேசிப்பீர்கள். வரும்போது சும்மா வரமாட்டீங்க, மரித்தோரை எழுப்பிட்டு நல்லா கையை தட்டி. பைபிளில் ஒரு வசனம் இப்படி எழுதலை, புருஷர்கள் தாங்கள் சாக கொடுத்தவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். பிரைஸ் காட்.